வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தயவு தாட்சண்யம் இருக்கும். பாராபட்சமே பார்க்க மாட்டேன். ஒரு வேலை செய்யணும் இறங்கிட்டா தெரிஞ்சு முடிச்சுட்டா அது நல்லதா கட்டதானே பாக்குறாங்க. அப்படி இருக்க எனக்கும் அந்த திரௌபதி மீது தயவு தாட்சண்யம் இருக்கும். இந்த மட்டியிலே அண்ணாவை இழுத்து வந்து போடுகின்றேன். நீ பாருண்ணா கம்பினா இது போலதான் இருக்கணும். கம்பிங்க இழுத்துட்டு வாடா சொல்றேன். எப்ப விட்டு போயிட்டாரு ஆள எப்ப விடுவா கொண்டு வர வேண்டும். அப்படியாகட்டும். கொண்டு வருகிறாயா? நிச்சயம் போயவனா மொத்தமே கீக்கணும். 110 நாள் படிச்சா 110 நாள் தாக்க அர்த்தறாரு. உன்னிடத்துல வழக்காடி நான் விட்டு வந்தேன். இதே வழக்கை ஐயா கிட்ட ஆடி இருந்தால் ஏன் தெரியுமா? அவள் எப்பேற்பட்டவள்? அவள் சித்திரால் உணவுங்க செல்லுமா செல்லுமா சத்தமாடே நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா செத்து போன மாடு எப்படி ஆடா பாய் நீ பாக்கலையா? ஏய் என் ஊர் என்ன ஊரு? நாங்க அண்ணன் எத்தனை பேர் தெரியுமா? நீ எத்தனை பேரு? 3 பேர். 3 பேரு. நாங்க 3 பேரும் அட அப்படி இப்படிமா வளர்ந்துட்டோம். பார்த்தாங்க எங்க அப்பா அம்மா. ஆமா ரெடியா 3 பசங்க வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கு நேரத்தால காலகாலத்துல கால் கட்டி போடணும். அவன் போடான்னு சொல்றாரு. நான் போடி சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியாது பகடத்துயில் என்று சொல்லக்கூடிய நாடகம் சரித்திரம். நடிகர் எங்களுக்கு மட்டும் பாவம் இல்லை, பாக்குறீங்களே உங்களுக்கும் தான் பாவம். ஏனென்றால் வடலிலே சிறிய வடல் உள்ளவர்கள் இந்த வேடம் தரித்து ஆடுகிறார்கள். ஏன்னா மூதாதிகள் முன்னோர்கள் எப்படி இந்த நாடகத்தை நடத்தினார்களோ அதை பின்பற்றி
நீங்க பணம் காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆமா. அந்த அம்மனுடைய கூந்தலை பிடிக்கும் நேரத்திலே கோவிந்தா 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 என்று 3 முறை நீங்கள் எல்லாரும் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களை பிடிச்ச பாவமும் நீங்கும். நடிக்கிறாங்களா அவங்க பாவம் நீங்கும்.